ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சேர்ந்து நீங்களும் மைசூர் ட்ராவலை என்னோட என்ஜாய் பண்ணலாம். மைசூர்னாவே சூப்பராக இருக்குங்க. அதுவும் அங்கே ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும். அதுவும் நான் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணேன். அந்த ஈவினிங் பார்த்தீங்கன்னா ப்ளசன்ட் ஈவினிங்காக இருந்துச்சு பார்க்குறக்கே. அதுவும் ட்ரெயின் ட்ராவலில் சொல்லவே வேண்டாம். ஈவினிங் அந்த சன் செட் ஆகும்போது பார்க்குறக்கே ரம்யமாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கே. என்னோட ட்ரெயின் ட்ராவலை நீங்களும் என்னோட சேர்ந்து என்ஜாய் பண்ணலாம் வாங்களேன். இந்த ட்ரெயின் ட்ராவலில் எனக்கு பிடிச்ச முக்கியமான விஷயங்களை கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் மைசூர்னாவே முக்கியமான ஞாபகத்துக்கு வரது என்னங்க, பேலஸ் தான். அந்த பேலஸை என்னோட சேர்ந்து வீடியோ பார்க்கலாம். நீங்க வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ட்ராவலில் என்னென்ன வரும், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொண்டு தருவாங்க, அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் கொண்டு சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா பூரி வித்துட்டு இருந்தாங்க. அந்த மசாலா பூரி அவங்க எப்படி பண்ணுறாங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த ட்ரெயின் ட்ராவலில். இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்துச்சு. அந்த மசாலா பூரி விற்கிறவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லா இன்க்ரீடியன்ஸ் வச்சு அந்த பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க எப்படி பண்ணுறாங்க, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்க. ஃபர்ஸ்ட் பொரிய போடுறாங்க, அப்புறம் பூந்தி போடுறாங்க, கேரட் போடுறாங்க, அப்புறம் மசால் பொடி போடுறாங்க, உப்பு, ஆயில் எல்லாமே ஆட் பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஒரு கிளறி ஒரு டக்குன்னு அந்த பாத்திரத்தில் டிங் டின்னு சத்தம் பண்ணி அவங்க இது பண்ணுறாங்க. அந்த இது சத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டீஸ்க்கு அது என்னன்னு பார்க்க தோணும், கண்டிப்பாக அது வாங்கவும் தோணும் இல்லைங்களா. அந்த மாதிரி தான் என் குட்டியும் வாங்கி சாப்பிட்டா நல்லாவே இருந்துச்சுன்னு சொன்னால். ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, என்னென்னலாம் போடுறாங்கிறத இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. நம்ம முன்னாடியே போடுறனால அவங்க என்னென்ன போடுறாங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. ஸோ அதனால் நம்பி வாங்கலான்னு தோணும். அதனால தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்படி அவங்க அந்த பேப்பரை கவுண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள மைசூர் ஜங்ஷனே வந்துருச்சுங்க. மைசூர் ஜங்ஷன் வந்தோடனே நம்ம ஆஸ் யூஷுவல் ஜங்ஷனில் இருக்கிற மாதிரி அங்கங்கே கடைகள் இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்துச்சு. ஜங்ஷனில் இருந்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பர்பஸ்க்கு வந்தோங்கிறத பார்க்கணும். ஜங்ஷன்லேருந்து வெளியில் வந்தோடனே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் நம்ம நேஷனல் ஃபிளாக் தாங்க. நம்ம நேஷனல் ஃபிளாக் அந்த காத்துல அசையும் போது பார்க்கறக்கே சூப்பரா இருந்துச்சுங்க. பாருங்களேன், என்னோட சேர்ந்து நீங்களும் பாருங்க. இந்தியனா ப்ரௌடா இருந்துச்சு நம்ம ஃபிளாகை பார்க்கும்போதுனே சொல்லலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருந்துச்சு. மைசூர் ஜங்ஷனுக்கு வெளியில வந்த உடனே அப்படியே உங்களுக்கும் அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓவரால் வியூவா பாருங்க. என்னோட இதை பார்க்கும்போதே தெரியும் லைட்டிங் வெளிச்சத்தோடு நம்ம ஃப்ளாக் பறக்கும்போது பார்க்குறக்கு எப்படி இருக்குன்னு. அடுத்த நாள் காலையில் வந்தோடனே மைசூர் பேலஸ் பார்க்கணும் இல்லைங்களா. மைசூர் பேலஸ்க்கு வந்துட்டோம். வந்தோடனே பார்த்தீங்கன்னா முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டெம்பிள் இருந்துச்சு. லெஃப்ட் சைடில் தான் நம்ம முக்கியமான பேலஸ் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். லெஃப்ட் சைட் பேலஸ்க்குள்ளே போகணுன்னா ஃபஸ்ட்டு ரைட் சைடில் நீங்கள் ஃபஸ்ட்டு டெம்பிள் போனால், நம்ம டெம்பிளுக்கு யாரும் போன மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே பேலஸை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. சரி நாமளும் போகலாமே அப்படின்னு சொல்லி பேலஸ் உள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம். பேலஸ் ஓவரால் பார்க்கறக்கு யப்பா சும்மா ராஜ பரம்பரை அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. அப்படியே காமிச்சிருக்கேன் அந்த சரௌண்டிங்ஸ் ஃபுல்லாக எப்படி இருந்துச்சுன்னு. இப்போ வாங்க உள்ளே போயிடலாம். இது இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு 100 ருபீஸும் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸும் டிக்கெட் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தாவே இப்படி இருக்கும். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி சிலை இருந்துச்சுங்க. சாமுண்டேஸ்வரி சிலையை தாண்டி போனோடனே எப்படி பார்த்தீங்கன்னா அவங்க கொலுவில் என்னென்னலாம் பொம்மை யூஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நீட்டாக அங்கங்கே டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. ஒரு இடத்துலையும் வச்சுருந்தாங்க. சாமுண்டேஸ்வரி சிலையை ஃபஸ்ட்டும் வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே சாமியிலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்ல மாதிரி சாமி, அப்புறம் சாமிக்கு யூஸ் பண்ணுற அந்த கொலுவில் யூஸ் பண்ணுற ஸ்டாச்சுஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. மேலே ரூஃப் டாப்பிங் எப்படி இருக்குங்கிறது அங்கேருந்து மேலே அப்படியே உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே ஃப்ளோர்லேருந்து மேலே ரூஃப் டாப்பிங் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு நான் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் பாருங்களேன். அப்படியே பார்த்தீங்கன்னா சாமுண்டேஸ்வரி அம்மனை மேக்ஸிமம் ஜூம் பண்ணி பார்த்தேன். பட் அந்த லைட்டிங் விஷயத்தில் அவ்வளோவா தெரியல. நீங்கள் என்னோட சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வாங்க. அப்படின்னு உங்களுக்கு அப்படியே காமிச்சிட்டு அப்படியே வந்துட்டே இருக்கேன். அப்படியே வந்துட்டு இருக்கிறத பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஃபேனெல்லாம் வச்சு சூப்பராக மக்களுக்கு வசதியாகவும் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வெயிலுக்கு பேலஸ்குள்ளே போயிட்டு வெளியில் வரும்போது அவ்வளோ வேர்வையும் தெரியலைங்க. ரொம்ப கூலாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பெரிய ரூஃப் டாப்பிங்கு, அவ்வளோ பெரிய இதில் அவ்வளோ தெரியல. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லுவேன். 100 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு கூட சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸு, அவங்க முக்கியமான ஈவெண்ட்ஸ்க்கு ஃபங்க்ஷனுக்குலாம் யூஸ் பண்ணுற எல்லாமே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செமையாக இருக்குல்ல பார்க்கும்போதே. என்னோட சேர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பேலஸில் என்னென்னலாம் இருக்குது, எப்படியெல்லாம் வச்சுருக்காங்கிறது உங்களுக்கும் தெரியும். பேலஸ் போனாங்கிற ஆசையும் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக மைசூர் போனால் இதை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுங்கிறது தோணவும் செய்யுங்க. என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாமே மேக்ஸிமம் கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுருக்கிற கணேஷா ஸ்டாச்சுலேருந்து அங்கே வச்சுருக்கிற அந்த பொம்மைகளோட இதுவும் காமிச்சிருக்கேன். அவங்க எப்படியெல்லாம் அந்த பொம்மைகள்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்கிறது அப்படியே காமிச்சிருக்கேன். அந்த பில்லர்லேருந்து கீழே ஸ்டெப்ஸ்லேருந்து எல்லாமே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேங்க. இப்போ பாருங்கள், அப்படியே உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன்.
இங்க பாருங்களேன், இந்த சைடுல கயிறு போட்டிருப்பாங்க. இங்க இருந்தா நம்ம வீடியோ எடுக்கிறதா இருந்தா எடுத்துக்கலாம். வீடியோ கேமராமே அலௌட் தான், அந்த ட்ரோன் கேமரா தான் அலௌட் இல்லை. இப்போ வாங்க ஸ்டெப்ஸ் இறங்கி நம்ம உள்ள போகலாம். இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வந்தோடனே இந்த பீரங்கி மாதிரிலாம் வச்சுருப்பாங்கல்ல, ராஜாக்கள் வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் கூட இந்த டிஸ்பிளேல இங்கே வச்சுருக்காங்க. அவங்க எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க, எந்த மாதிரி மாடல் யூஸ் பண்ணாங்கங்கிறது அந்த சைட்லேருந்தே நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வச்சுருந்தாங்க. நான் இப்போ காமிச்சதெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, இதெல்லாம் ரைட் ஹேண்ட் சைடு இருந்துச்சு. அப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளே போனோன்னா உள்ள நுழையிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யானையோட ஸ்டாச்சு பெருசாக வச்சுருந்தாங்க. யானையோட முகம் மட்டும் வச்சு பெருசாக இருந்துச்சு. வித் தந்தத்தோட ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருந்துச்சு. ஸோ ரைட் சைடும் இருந்துச்சு, லெஃப்ட் சைடும் இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். வித் லைட்டிங்கோடலாம் இருக்குது பாருங்களேன். அப்படியே இப்போ உள்ளே போகிறோம், பேலஸ்க்குள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு எல்லாமே பெயிண்டிங்ஸோட அவங்க எப்படிலாம் இருந்தாங்கங்கிறத அப்படியே காமிச்சிருக்காங்க. அந்த எப்படியெல்லாம் அவங்க அணிவகுத்து போனாங்க, அவங்க எப்படி அந்த லைனில் ஃபார்ம் பண்ணி நின்னாங்க, எந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணியிருந்தாங்க, யாரை லீட் பண்ணி போயிட்டு இருந்தாங்க, அது எல்லாமே காமிச்சிருக்காங்க. முன்னாடி சென்டரில் பார்த்தீங்கன்னா லைட்ஸோடு இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பெயிண்டிங் இருந்துச்சு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பில்லர்ஸோட அப்பா லைட்டிங்ஸோட செமையாக இருந்துச்சு. பட் ரைட் சைடில் உள்ள அலோட் இல்லைங்க. நம்ம அந்த லைனில் நின்று பார்த்துக்கலாம் எப்படி இருக்குங்கிறத. முடிஞ்ச வீடியோ கூட எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் நானும் வீடியோ எடுத்திருக்கேன். உங்களுக்கு மேலே ஃப்ளோர்லேருந்து கீழே ரூஃப் டாப்பிங்லேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். எப்படி இருக்குது பாருங்களேன், செம்மையாக இருக்குல்ல. அப்பா நீங்களும் என்னோட சேர்ந்து இதை அப்படியே பாருங்கள். அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலர்ஸு டிசைன்ஸ் அப்பப்பா சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க. பிரமிச்சு போயிருந்தோம் நாங்கள்லாம் பார்க்குறக்கே. பா ராஜ பரம்பரைடான்னு சொல்கிறது சூப்பர் தாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒன்று பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. அங்கங்கே நின்று இந்த மாதிரி நிறைய பேர் செல்ஃபியும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்களேன், இந்த பில்லரோட சேர்ந்து அந்த லைட்டிங் வெளிச்சத்தில் பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள் அந்த ஃப்ளோரெல்லாம். அப்புறம் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் என்னென்ன படைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இப்படி அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த டோர்லேருந்து காமிச்சிருக்கேன். டோரெல்லாம் உட்டன் டோர் நல்லா ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு பார்க்குறக்கேன். அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டோருக்கு சைடில் இருக்கிற அந்த வால்லையும் எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் உங்களுக்கு நான் ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன். அது போக அந்த பெயிண்டிங்ஸில் இருக்கிற அந்த இதெல்லாம் எப்படி என்னென்ன யானையெல்லாம் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன இதெல்லாம் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்கங்கிறதையும் அதில் நீட்டாக போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு போர்டில் மாதிரி போட்டு சின்ன ஒரு நோட்டீஸ் மாதிரி போட்டு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த ஃப்ளோரில் இருக்கிற அந்த டைல்ஸ் டிசைன்ஸே பாருங்களேன், செமையாக இருந்துச்சு. ஃபுல் ஃப்ளோரல் டிசைனில் இருந்துச்சு. அங்கங்கே நான் சொன்ன மாதிரி அந்த பெயிண்டிங்ஸ் கீழே அவங்க என்னென்னலாம் குதிரை யூஸ் பண்ணாங்க, அதை யார் லீட் பண்ணாங்கிற டீட்டெயில்ஸும் இருந்துச்சு. அந்த உடன் டோர் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு சொன்னோம் பார்த்தீங்களா. மேக்ஸிமம் இங்கே கீழே இருக்கிற அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உடன் ஃப்ளோரில் தான் இருந்துச்சு. இந்த சைட்லேயும் அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா வித் டிசைன்ஸ் எல்லாம் ஃப்ளோரல் டிசைன்ஸ் எல்லாம் வித் டைல்ஸில் ஃப்ரேம் பண்ணி மாதிரி இருந்துச்சு. கீழே இருக்கிறதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். ஃப்ளோரில் இருக்கிற டிசைன்ஸையும் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த சைடில் இருக்கிற ஒரு ரூமுக்கு போயிருக்கேன். இந்த ரூம்குள்ளே என்ட்ரு ஆனோடனே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்ஸ்னே சொல்லுவேன். பெயிண்டிங்ஸ் அண்ட் ட்ராயிங்ஸ்னே சொல்லுவேன். இந்த பெயிண்டிங்ஸில் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ராஜாக்களோட பிக்சர் தான் இருந்துச்சு. அந்த ராஜா ராணியெல்லாம் பழைய காலத்து அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்சர்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுதான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. அப்புறம் அந்த ராணியோட பிக்சரும் தனியாக இருந்துச்சு. இந்த ராணியோட பிக்சர்லேருந்து இந்த சைடில் கொஞ்சம் அப்படியே மூவ் ஆனானா கலர்ஃபுல் பிக்சர் வர ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு இந்த ராணியோட பிக்சரை காமிக்கிறேன் பாருங்களேன். அந்த ராணி அவங்க யூஸ் பண்ணியிருக்க சாரீ ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும் செம்மையாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சிம்பிளாக யூனிக்காக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அவங்க எப்படி சாரியை வியர் பண்ணியிருக்காங்கிற அந்த ஸ்டைல் ஆஃப் வியரிங்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே இந்த சைடில் வந்தோன்னா கலர்ஃபுல் பிக்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதில் உடையார் பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சிருக்கேன். அந்த உடையார் ராஜா வம்சத்தில் இருக்கவங்களையெல்லாம் அப்படியே காமிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு. அதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தெரியும். மேக்ஸிமம் அவங்களோட பேரெல்லாம் நான் ஜூம் பண்ணி இந்த வீடியோவில் அப்படியே காமிச்சிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அந்த ராணியோட பிக்சர் தான் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அவங்களே பாருங்களேன், முகமே சொல்லுவாங்கல்ல ராஜகலைன்னு, அதை பார்க்கும்போது அப்படியே தெரியுது. இந்த ராணி கலை ராஜகலைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களோட ஃபேஸ் பார்க்கும்போது இது அப்படியே தெரியுதுன்னே சொல்லுவேன். அப்புறம் இந்த பீரியட்லேருந்து அவங்க எந்த பீரியட்ல இருந்தாங்க, இந்த உடையார் ராஜாலாம் அதையும் அப்படியே அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உடையார் பீரியட் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் இருந்தாங்க அப்படிங்கிறத அப்படியே காமிச்சிருக்கேன். அப்படியே கொஞ்சமாக வந்தானா அவங்களோட பிரின்சஸ், அவங்களோட இளவரசர்களோட ஃபோட்டோ, கலர்ஃபுல் ஃபோட்டோஸ் எல்லாம் அதையும் போட்டிருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பீரியடில் யார் ராஜாவாக இருந்தாங்க, அவங்களோட பீரியட் ஆஃப் டைம் என்ன அப்படின்னு காமிச்சிருந்தேன். மேக்ஸிமம் இந்த பிக்சர் நீங்கள் கண்டிப்பாக தசரா டைமில் பார்த்துருப்பீங்க. அவங்க எவ்வளோ பெரிய சேரில் வந்து அந்த தசரா ஃபங்க்ஷனில் உட்காருவாங்கங்கிறதையும் அந்த ராஜாக்கள் காமிச்சிருந்தாங்க. அந்த ராஜா உட்கார வச்சு காமிச்சிருந்தாங்க. அந்த சேர் பார்க்கும்போதே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ராஜா அவங்களோட பிக்சரும் கலர்ஃபுல் பிக்சரும் அவங்களோட பீரியட் ஆஃப் டைமிங்ஸும் ஒரு பிக்சர் கீழே போட்டிருந்தாங்க.
போட்டிருந்தாங்க. இவங்களோட பார்க்கும்போது கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இவங்க தான் இந்த ராஜான்னு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜ வம்சத்தில் இருக்கவங்க அந்த லேடிஸ் உமன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, என்ன மாதிரி ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க, அதை அப்படின்னு காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தாங்களா அப்படின்னும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக இருந்திருக்காங்க பாருங்களேன். சிம்பிளாக யூனிக்காக இருந்துச்சு. அவங்க வியர் பண்ணியிருக்கிற ஸ்டாரி ஆகட்டும், ஜுவல்ஸ் ஆகட்டும், ரொம்ப சிம்பிளாக எலிகண்ட்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால தான் மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ கவர் பண்ணிமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். ஸோ பெயிண்டிங்ஸில் இருக்க மாதிரி தான் அவங்க எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்கிறது பார்க்கும்போதே நமக்கே தெரியுது இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் பார்த்து நான் நல்லா பிரமிச்சு பார்த்துட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ராஜா யூஸ் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸும் ஜுவல்ஸும் பாருங்களேன், சும்மா ராஜா மாதிரி இருக்குல்ல. சும்மாவா சொன்னாங்க ராஜான்னு, அப்படி இல்லையா? அதே மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்களா ராஜாவும் ராணி எப்படி இருக்காங்க, அந்த வம்சாவளியில் வந்தவங்களும் எப்படி இருக்காங்கிறது ஃபோட்டோவோட காமிச்சிருக்காங்க. இந்த வால் பெயிண்டிங்ஸ்லாம் டச் பண்ண விடாத மாதிரி ஒரு ரோப் மாதிரி போட்டு அந்த லைன் ஃபார்ம் பண்ணி வர சொல்கிறாங்க. ஸோ இது மேக்ஸிமம் நம்ம பார்க்குற தூரத்தில் இருக்கும். பட் கை தொடுற தூரத்தில் இருந்தாலுமே நம்ம அதை ஸ்பாயில் பண்ணாமல் பார்த்துக்க வேண்டியது நம்ம கடமைன்னே சொல்லலாம். பட் அங்கே இருக்கவங்களும் மேக்ஸிமம் இப்படி தான் போனாங்க. பட் சில பேர் வந்து அந்த குட்டீஸ் எல்லாம் உட்கார வச்சு அங்கங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறது தான் கொஞ்சம் நல்லா இல்லைன்னே சொல்லுவேன். இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சில பேர் என்ன சொன்னாலுமே கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் அது என் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் பாருங்களேன். சில பேர் வந்து அங்கே குட்டீஸ் உட்கார வச்சு ஃபோட்டோவும் எடுத்திருப்பாங்க. மேக்ஸிமம் அவங்க உட்கார வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்போ இங்கே பாருங்களேன், இந்த ராணிங்களோட சாரியும் அவங்களோட நிற்கிற ஸ்டைலும் அழகாக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பாருங்களேன் அவங்களோட சாரீஸ் எல்லாமே. அதையும் காமிச்சிருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள் ராஜா உட்காந்துருக்கிறது, அவங்க சேரு, அவங்க காலடி வைக்கிற இடம், அந்த ராஜா சபையில் இருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எல்லாத்தோட ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ராஜாவோட ஃபேமிலியும் அவங்களோட பிக்சர்ஸும் தான் இருந்துச்சு. அப்புறம் அவங்களோட குட்டீஸ் பிரின்சஸோட பிக்சர்ஸும் தான் காமிச்சிருக்கேன். அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸு எல்லாமே உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு. அப்புறம் இந்த மாதிரி பிரிட்டிஷ்காரங்க ஃபோட்டோவும் வச்சுருக்காங்க. இங்கே ஏன் பிரிட்டிஷ்காரங்க ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இவங்க இந்த ரூமில் இவங்க 2 பேர்த்து ஃபோட்டோ வச்சுருக்காங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலைங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அப்படியே காமிச்சிருக்கேன். அங்கே இருக்கிற ராணிங்களோட ஃபோட்டோ, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற சாரீ, அவங்க வியர் பண்ணியிருக்கிற ஜுவல்லு, சாரியை வியர் பண்ணியிருக்கிற விதம் எல்லாமே மேக்ஸிமம் கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இது அப்படியே ஓவராலாகவும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வாங்களேன். அப்படி அந்த குட்டீஸை பாருங்களேன், குட்டீஸோட ஃபேஸ் எல்லாம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பார்க்கும்போதே அழகாக இருந்துச்சு, ராஜகலையோடு இருந்துச்சு. நான் சொன்ன பார்த்தீங்களா அந்த பிரிட்டிஷர்ஸ் உமன் பிக்சரும் இங்கே வச்சுருந்தாங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்களா குட்டீஸை இங்கே உட்கார வச்சு ஃபோட்டோவும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களோட ஃபோட்டோவும் இருந்துச்சு. இவங்க பேரெல்லாம் அதில் இல்லை. பட் இவங்க 2 பேர்த்து ஃபோட்டோவும் ஏன் இருந்துச்சுன்னு தான் நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சேங்க. எனக்கே தென்படலை. இவங்களுக்கும் இதுக்கும் ராணிக்கும் என்ன இது ஏன் வச்சுருக்காங்க, இவங்க ஏன் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து இங்கே வச்சுருக்காங்கன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த ராஜாக்களோட ஃபுல் ஃபேமிலி ஃபோட்டோ பாருங்களேன். மேலே எல்லாம் ராஜாக்கள் நிற்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சேரில் அந்த காலத்திலேயே லேடிஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள உட்கார வச்சு அவங்க நிற்கிறாங்க. அதையும் காமிச்சிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி பிரின்ஸோட ஃபோட்டோவும் இருந்துச்சு, குட்டி குழந்தையோட ஃபோட்டோவும் இருந்துச்சு, அதையும் காமிச்சிருக்கேன். அப்படியே வந்தோன்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஜுவல் பாக்ஸு, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற ஆர்னமெண்ட்ஸ், அவங்க இதெல்லாம் வைப்பாங்க, அதெல்லாம் அப்படியே ஒரு கண்ணாடி இதில் போட்டு நீட்டாக வச்சுருந்தாங்க. மிரர் இதில் வச்சு நீட்டாக வச்சுருந்தாங்க. இதை நம்ம பார்க்கலாம், பட் தொட முடியாது, அந்தளவுக்கு சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே அழகாக நீட்டாக சீல் பண்ணி வச்சுருந்தாங்கன்னே சொல்லலாம். அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற பாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், செமையாக இருக்குல்ல பார்க்கும்போதே. அது சின்னதுலேருந்து பெருசுலேருந்து அழகழகாக இருந்துச்சு பார்க்கும்போதே. அது மட்டும் இல்லாமல் சில்வரில் அவங்க யூஸ் பண்ண பொருட்களுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லுவேன். அந்த அளவுக்கு இருந்துச்சு. அவங்க சில்வரில் யூஸ் பண்ணுற பொருட்கள், அவங்க பொக்கிஷமாக வச்சுருந்த ஐட்டம் எல்லாமே இங்கே டிஸ்பிளேல இருந்துச்சு. சில்வரில் ஃப்ரேம் கூட இருக்குது பாருங்களேன், ஃபோட்டோ ஃப்ரேம் கூட இருந்துச்சு. அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். அப்புறம் நம்ம கோமத சிலையை கூட அங்கே புதுசாக இருந்துச்சுங்க, அதுவும் சில்வரில் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். கீழே பாருங்களேன், அந்த ஃப்ளோரோட டைல்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதையும் நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். மேபி இதெல்லாம் இப்போ புதுசாக பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. நீங்கள் ஏற்கனவே போயிருந்தீங்கன்னா அங்கே எப்படி இருந்துச்சு முதல்ல, இப்போ எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இந்த யானை பாருங்களேன், யானைக்கு அலங்காரம் பண்ணி அந்த அந்த இடத்துல அந்த பழைய காலத்து வண்டியிலலாம் இந்த மாதிரி வண்டியில தான் ராஜா ராணி எல்லாம் வருவாங்களே இல்லைங்களா. இப்போ கூட நீங்கள் அந்த ஓல்டு மூவியில் ராஜா ராணி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது அந்த பழைய ராஜா ராணி படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல தான் வந்துட்டு இருப்பாங்க. பழைய ரொம்ப ரொம்ப ஓல்டு மூவிஸ்லாம் இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நிஜமாலுமே இருந்திருக்குங்க. அதனால தான் சினிமாலையும் காமிக்கிறாங்க அவங்க. இதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் பாருங்களேன். முன்னாடி எலிஃபென்ட் போகுது, பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரச குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே அப்படியே வந்துட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். கீழே அங்கங்கே இந்த மாதிரி அவங்க எந்த இதில் எடுத்தாங்க, அதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிறது கீழே நீட்டாக டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இதை ஜூம் பண்ணி அதில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.
அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோரல் டிசைன் இருந்துச்சு இந்த என்டையர் பேலஸில். அப்போ அங்கங்கே நின்று இந்த மாதிரி இதில் செல்ஃபியும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் உங்களுக்கு அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன். இது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, சாமுண்டீஸ்வரி அம்மனை எப்படி வந்து ரதத்தில் எடுத்து வந்துட்டு இருந்தாங்க, தேரில் எப்படி எடுத்து வந்துட்டு இருந்தாங்கிறதையும் காமிச்சிருக்கேன். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் இந்த சைடு வெஸ்ட் சைடில் நிற்கிறேன். அந்த 3 சைட்லையும் லைக் நார்த் ஈஸ்ட் சவுத் சைடில் எப்படி இருக்கிறது பேலஸோட வியூ எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ நார்த் ஈஸ்ட் சவுத் சைடில் பேலஸ் வியூ எப்படி இருக்குங்கிறது நான் இந்த வெஸ்ட் சைடில் நின்று உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். மேலே ரூஃப் டாப்பிங்லேருந்து கீழே ஃப்ளோர் வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு சைடு தாங்க பேலஸோட வியூ, உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். அப்புறம் அப்படியே சைடில் வந்து பார்த்தா லிஃப்ட் இருக்குங்க. என்ன ஆச்சரியம், அந்த காலத்தில் லிஃப்டெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அதை சீல் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த சைடில் ஸ்டெப்ஸ் போயிட்டு இருந்துச்சு, அதையும் லாக் பண்ணியிருந்தாங்க, போக வேண்டான்னு. நீங்கள்லாம் இதை ஏற்கனவே பார்த்துருக்கீங்களாங்கிறது சொல்லுங்கள். ஏன் அந்த மாதிரி லாக் பண்ணியிருக்காங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் இந்த சைடு வந்தோடனே ரொம்ப பிரமிச்சு போயிட்டாங்க. சில்வர்லேயே மிரர் ஃப்ரேமு, சில்வர்லேயே சேரு, அந்த ராஜ சிம்மாசனம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வருங்க. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. பா, சில்வர்லேயே கண்ணாடி, சில்வர்லேயே சேரு, அது குட்டியிலேருந்து பெரியவங்க உட்கார்ற வரைக்கும், அவங்க பிரின்சஸ்லேருந்து ராஜா உட்கார்ற வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் சேர்லேயே சில்வருங்க. அதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இங்கே கூட மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில்வர் சேர்ஸ்லேருந்து. இங்கே பாருங்களேன், அந்த குட்டி இளவரசிலேருந்து பெரிய ராஜாக்கள் அந்த சொல்லுவாங்கல்ல ராஜ சிம்மாசனம்னு, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த சிம்மாசனம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வரில் இருந்துச்சுங்க. ஆமாங்க, அந்த சிங்கத்தோட ஃபேஸ் கூட சில்வர் தாங்க இது. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அவங்க யூஸ் பண்ண அந்த யானை தந்தத்துலேயே அந்த ஃப்ரேமு, அவங்க ஃபோட்டோ, பார்க்கறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சில்வர், ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் சில்வர் ஃப்ரேம். அப்புறம் அப்படியே வெளியில் வந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் ஃபுல் அண்ட் ஃபுல் பெயிண்டிங்லாம் அவங்க யூஸ் பண்ண படைகள், யானைப்படை, குதிரைப்படை எப்படியெல்லாம் இருந்துச்சு, யாரெல்லாம் லீட் பண்ணாங்கன்னு இருந்துச்சு. அது காலத்தில் பாருங்களேன் மாடெல்லாம் வச்சு கூட அந்த பீரங்கியை ரன் பண்ணியிருக்காங்க. அதையும் அப்படியே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே தெரியும் பாருங்களேன் அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, நம்ம ஓல்டன் பீரியட் டைமில் ராஜாக்கள் எப்படிலாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். பாருங்களேன் எப்படி இருக்குல்ல, செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. அப்பா, அந்த காலத்தில் பாருங்களேன் அப்போவே செம்ம பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. அங்கங்கே டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க கீழே அந்த பெயிண்டிங்ஸ் கீழேயும். அதை பார்க்கும்போது நமக்கே படித்து தெரிஞ்சுக்கலாம், அந்தளவுக்கு இருக்கு. சூப்பராக இருக்குது இல்லைங்களா. ஸோ அப்படியே இப்படி வந்தோன்னா இந்த சைடு வந்தோன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த மாட்டு வண்டிலேருந்து அப்படியே யானை, யானையிலேருந்து அப்படியே குதிரை, குதிரையில் என்ன மாதிரி குதிரை, யார் லீட் பண்ணுறா, அது எல்லாமே அதில் போட்டிருக்காங்க பாருங்களேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு சின்ன மாற்றம், அந்த மாற்றத்தையும் அப்படியே காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாருங்களேன் இந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம், ட்ரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வெல்கம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் காமிக்கிறாங்க. எப்படி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுதுங்கிறதையும் காமிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் மக்கள் எப்படி வெல்கம் பண்ணுறாங்க, எப்படி பார்க்குறாங்க பிரமிச்சு போய்ங்கிறதையும் இந்த பெயிண்டிங்ஸ் மூலிமா நாமளே தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கும்போதே தெரியுது இல்லைங்களா. வா, சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இந்த சைடில் அப்படியே கீழே இறங்கி வர்றேன். அந்த கேட்டே பாருங்க, அப்பா என்னலங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் மேலே டாப்லேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் காமிச்சிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி பெயிண்டிங்ஸில் பாருங்களேன், அந்த மாட்டு மேலே ஒரு மனுஷன் கூட உட்காந்து போகிறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த நான் சொன்ன கேட்டு பாருங்களேன், மேலே டாப்புலேருந்து எண்டு வரைக்கும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் அந்த கேட் டிசைனு. இந்த கேட் டிசைனை பார்த்து பிரமிச்சு போயிட்டேங்க. ஸோ அது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரல் டிசைன்லேயே இருந்துச்சு அந்த கேட்டு. அப்படியே அந்த கேட்டை தாண்டி இப்போ நான் உள்ளே போயிட்டுருக்கேன் பாருங்களேன். இந்த சைடில் என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் காமிச்சது பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு திரும்ப ஒரு டேர்ன் எடுத்துகிட்டு இந்த சைடில் போகிறேன். இந்த சைடில் என்ன இருக்குங்கிறதையும் உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன். இந்த சைடில் நிறைய பிரமிக்கமான விஷயம் இருக்குங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பேலஸில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வச்சுருக்காங்க, நாம் ஏன் பேலஸ் போகணுங்கிறது கண்டிப்பாக என் வீடியோ முடிவில் உங்களுக்கே தெரியுங்க. மிஸ் பண்ணாமல் போக வேண்டிய ஒரு இடங்க மைசூரில். அந்த அளவுக்கு பிரமிச்சு போய் பார்த்த நான் விஷயங்களை தான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போ அப்படியே பாருங்களேன், இந்த சைடில் அவங்க யூஸ் பண்ண அந்த தந்தங்கள், யானையோட தந்தங்கள், அவங்க யூஸ் பண்ண முக்கியமான அரிதான பொருட்கள்னு சொல்லுவாங்கள்ல, ரேரான பொருட்கள் எல்லாமே இந்த சைடில் வச்சுருந்தாங்க. அங்கங்கே மக்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபேனெல்லாம் வச்சு நீட்டாக ரன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கும்போதே செம்மையாக இருந்துச்சுங்க. பிரமிச்சு போய் பார்க்க வேண்டிய விஷயங்க இதெல்லாம். ஸோ இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போதே தெரியும். பாருங்களேன், நான் சொல்கிறத விட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியுங்க, அந்த அளவுக்கு இருந்துச்சு. அப்புறம் இங்கே பாருங்களேன், அவங்க சிலையெல்லாம் கூடவே அவங்க சொல்லி அழகாக டிசைன் பண்ணி செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லுவேன். இங்கே நான் நிறைய பார்த்த விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சரஸ்வதி அம்மன் சிலை நிறையா இருந்துச்சு, லக்ஷ்மி அம்மன் சிலை நிறையா இருந்துச்சு, சக்தி அம்மன் சிலை நிறையா இருந்துச்சு,
சாமுண்டேஸ்வரி அம்மன் சிலை நிறையா இருந்துச்சு. அவங்களோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா சிரிக்கிற மாதிரி யூனிக்காக இருந்துச்சுங்க. நீங்கள் இங்கே பார்க்குற மாதிரி எங்கேயும் நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களாங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். பட் இது சிலதில் பார்த்தீங்களா, சில டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஏன் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்கிறதா எங்களுக்கு தெரியல. பட் நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி டோர்ஸில் அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நான் சொன்னது பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கிட்ட ஒரு ஸ்டெப்ஸ் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த சைட்லேயும் நிறைய க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் காமிக்கிறேன். அப்படியே நான் பார்த்துட்டே வந்திருக்கும் போது இந்த மாதிரி பாருங்களேன், அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிற இந்த குட்டி குட்டி பொம்மை கூட அந்த லேடி தலை அலங்காரத்தோட அழகாக பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்களேன். அது ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்புறம் விநாயகர் சிலையெல்லாம் ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அந்த மியூசிக் வாசிக்கிற லேடி கூட அழகாக இருந்தாங்க பாருங்களேன். காண கண் கோடி வேண்டும் அப்படின்னே சொல்லுவேன், அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. செம்மையாக இருந்தது பார்க்குறக்கே. அழகாக அவங்க அலங்காரம் பண்ணி அந்த பொம்மையை கூட அழகாக வச்சுருந்தாங்க. சிற்பத்தை செதுக்கியிருக்காங்கப்பா அப்படின்னே சொல்லணும். பொதுவாகவே சிற்பம் செதுக்கியிருக்காங்க, இது பார்த்து செதுக்கியிருக்காங்கன்னே சொல்லுவேன். அப்புறம் இது முக்கியமான விஷயங்க, அம்மனை வைப்போம் இல்லைங்களா இந்த மாதிரி மாடத்தில், அந்த மாடம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டனில் இருந்துச்சு. இது ஒரு கண்ணாடி இடத்துல போட்டு நீட்டாக சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நின்று நிறைய பேர் செல்ஃபி எடுக்க ஆரம்பித்தாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா உள்ளே சீல் பண்ணியிருந்தாங்க. நம்ம வெளியிலேருந்து பார்க்கலாம், பட் உள்ளே தொட முடியாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன்லேயே இருந்துச்சு. இது அம்மனை வச்சு எடுத்துகிட்டு வரதுன்னு நினைக்கிறேன். அம்மன் வைக்கிற மாடம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அப்படியே கொஞ்சம் வந்தோன்னா கொஞ்சம் மேலே போக வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளோர் ஏறி போகிற மாதிரி இருந்துச்சு. அந்த ஒரு ஃப்ளோர் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டாச்சு ஒரு கையில் ஏதோ வச்சுட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் மேலே ஏறி போகலாம், அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போகும்போது பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த மாதிரி ஒரு சீல் மாதிரி இருந்துச்சு. இது எதுக்கு வச்சுருக்காங்கன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன் மறக்காமல். இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி சீல் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஒரு லாக் மாதிரி போட்டு. அது என்னன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே இந்த ஃப்ளோரில் ஏறி மேலே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே மேலே ஏறி வந்தோடனே இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சு வந்து ஸ்டாச்சு சைடில் பார்த்தோன்னா எவ்வளோ பெரிய மிரர் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் அங்கே நின்று பார்த்தாவே நம்ம ஃபுல் ஃபேஸும் தெரியுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே திரும்ப மேலே ஏறி வந்தேன். மேலே ஏறி வந்தோடனே அங்கே என்ன விஷயம் இருக்குங்கிறத உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். மேலே ஏறி வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைட்ல எல்லாம் அங்கே சென்டரில் பார்த்தேன், இங்கே ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் இந்த மாதிரி லாக் இருந்துச்சு ஸ்டெப்ஸில். அப்படியே நான் மேலே ஏறி வந்தோடனே இந்த உட்டன் டோரும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த உட்டன் டோர் க்ளோஸ் ஆயிருந்துச்சு, இந்த உட்டன் டோர் ஓப்பன் ஆயிருந்துச்சு. இந்த சைடை தான் போகணும் போல இருக்குன்னு பார்த்தேன். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ராஜா உட்காந்துருந்தாரு, அவர் பணியாளர் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வச்சுருந்தாங்க. அப்புறம் உள்ளே வந்தோடனே நம்ம இந்த ஆயிரங்கால் மண்டபம் பார்த்துருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்துச்சுங்க. அந்த பில்லர்ஸும் அந்த டிசைனும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த பில்லரும் கலரும் டிசைனும் சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லைங்க, வர்ணிக்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு இருந்துச்சு. ஃபுல் எக்ஸைட்மெண்ட்டோட இதை நான் பேசும்போது உங்களுக்கே தெரியும், அப்படி இருந்துச்சுங்க. என்ன அழகா டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் என்னங்க, அதே மாதிரி சில்வரில் மிரர் இருந்துச்சு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஓவரால் வியூ தெரியும். சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் சொல்கிறது இந்த சைடில், நான் உங்களுக்கு அந்த சைட்லேயும் போய் காட்டுறேன். உங்களுக்கு அந்த சைட்லேயும் போய் காட்டும்போது உங்களுக்கே தெரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இசை கச்சேரிகள்லாம் நடக்குமா, மியூசிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்குமா. ஸோ அதனால் இந்த ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா அங்கே முக்கியமான கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ்லாம் உட்காந்து பார்க்கறக்கு அந்த மாதிரி ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் உட்காந்து பார்க்கறக்கு, அந்த இசை நிகழ்ச்சியை உட்காந்து ரசித்து பார்க்கறக்கு அந்த மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். அங்கங்கே இந்த பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸும் கூட இருந்துச்சு. அந்த சைடு இந்த சைடெல்லாம் நான் ஒரு 2 சைடில் மிரர் வச்சுருந்தாங்க. அது போக அந்த 2 சைடில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இந்த சைடில் நின்று பார்த்தோன்னா நம்ம கோட்டை வாசல்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மாளிகை வாசலில் யார் வராங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் இங்கிருந்து கூட ராஜாக்கள்லாம் நின்று பார்ப்பாங்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. இதை நான் ஓவராலாக காட்டுறேன் பாருங்களேன். இந்த இடத்துல நின்று நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மாளிகை வாசலே தெரியுதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது வியூ. பார்க்குறக்கே எப்படி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் மேலே ரூஃப் டாப்பிங்கில் டிசைனும் காமிச்சிருக்கேன் பாருங்களேன். அந்த ரூஃப் டாப்பிங் டிசைனே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதில் கூட பார்த்தீங்கன்னா அழகாக அவங்க டிசைன் எல்லாம் சொல்லி பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா சில பேர்ட்ஸ் டிசைன் இருந்துச்சு, சில காட் ஸ்டாச்சூஸை டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் சில ஹியூமன் ஃபிகர்ஸ் எல்லாம் கூட இருந்துச்சு, சில தேவ தூதர்கள்லாம் இருப்பாங்களா அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் அந்த அளவு மேலே ரூஃப் டாப்பிங்கில் கூட அந்த அளவுக்கு அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இந்த அளவுக்குலாம் கூட யோசிச்சு பண்ணியிருக்காங்களா பாருங்களேன். எந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். அது உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இதை பார்க்கும்போது அப்படியே தெரியும்.
இப்போ இருந்து அந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த இடத்துல நின்னு பார்த்தா அப்படியே தெரியுங்கிறது, இது அப்படியே ஒரு தடவை உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன். அப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் முன்னாடி நடந்தா இது பார்த்தீங்கன்னா பப்ளிக் ஹால்னு சொல்லுவாங்க அந்த பேலஸோட. அந்த பப்ளிக் ஹாலில் தான் நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இசை கச்சேரியில் நடக்கும். கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ்லாம் உட்காந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்படியே நான் உங்களுக்கு அதையும் காமிச்சிருக்கேன். அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் திங்ஸ் எல்லாமே காமிச்சிருக்கேன். நான் சொன்னல பார்த்தீங்களா, இது பப்ளிக் தர்பார் ஹால் அப்படின்னே சொல்லுவாங்க. அதுதான் போட்டு வச்சுருந்தாங்க அந்த ரெட் கலர் போர்டில். அதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியும் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது அப்படியே இந்த தர்பார் ஹாலில் இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் தான் நடக்கும். இங்கே கவர்மெண்ட் அஃபிஷியலாக உட்காந்து பார்த்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா மேலே இதெல்லாம், அங்கே தான் வந்து ராணிகள் வந்து பார்ப்பாங்களாம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறது. மேலே ராணிகள் அவங்க குடும்பத்தாரெல்லாம் லேடிஸ் எல்லாம் நின்று பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன் போட்டுக்குவாங்களாம். ஸோ அப்போல்லாம் வெளியில் வர மாட்டாங்க இல்லைங்களா லேடிஸ், அதனால ஸோ அங்கேருந்து அப்படியே பார்த்துக்குவாங்க. ஸோ அப்படியே நான் அதெல்லாம் பார்த்துட்டு மேலே இருக்கிறதெல்லாம் கவர் பண்ணிட்டு அப்படியே இந்த சைடில் மூவ் ஆகி போயிட்டே இருக்கேன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு, அதையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மனோட ஃபோட்டோலாம் இருந்துச்சு, அஷ்டலக்ஷ்மி ஃபோட்டோஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அம்மனோட ஃபோட்டோ, அப்புறம் அம்மனோட ஃபோட்டோஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அழகாக பெயிண்ட் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. அதையும் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்களேன். இங்கிருந்து நான் சொன்னது அந்த சைட்லேருந்து அந்த பில்லரோட வியூ காமிச்சேன். இப்போ இந்த சைட்லேருந்து இந்த பில்லரோட வியூ காட்டுறேன். இப்போ இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள்னே சொல்லுவேன், இந்த ராஜா குடும்பத்தோட சிம்பிள்னே சொல்லுவேன். இந்த சிம்பிள் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சிம்பிளை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சும் இந்த ராஜ குடும்பத்துக்கு அவங்க யூஸ் பண்ணுற அந்த சிம்பிள் அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் தான் அவங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு அவ்வளோவா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன பார்த்தீங்களா அம்மன் ஸ்டாச்சூஸ் எல்லாம் நிறைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அந்த ஸ்டாச்சூவில் நம்ம பார்த்துருப்போம், பட் பெயிண்டிங்ஸில் பார்க்குறக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இப்போ இந்த சைடில் நான் உள்ளே வரேங்க. அப்படியே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இந்த சைடில் வந்துட்டு இருக்கேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் அலோவ் பண்ணலீங்க, இந்த சைடில் அலோவ் பண்ணல. இந்த சைட்லேயும் வந்து சீல் பண்ணி வச்சுருந்தாங்க, இது போக வேண்டாம்னு சொல்லி சீல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எதுக்குன்னு தெரியல, சிலதெல்லாம் வந்து அவங்க சீல் பண்ணி வச்சுருக்காங்க, ஏன்னு தெரியல. ஒருவேளை ரகசியமாக இருக்கட்டுமா, இல்லை ஒரு வேண்டாம் அது ஸ்பாயில் ஆக வேண்டாம்னு வச்சுருக்காங்களான்னு தெரியல. அப்படி நீங்கள் இதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சொல்லுங்கள். இந்த டோருக்குள்ளே நுழையும் போதே இந்த டோரே அப்பா பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க. இந்த டோரை நாங்கள் திரும்ப பேக்கில் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த டோர் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐவரியில் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னிருந்தாங்க. இந்த ஐவரியில் பார்த்தீங்கன்னா நடுவில் கிருஷ்ணா இலையில படுத்திருப்பார்ல அந்த மாதிரி கிருஷ்ணாவோட டிசைனும், கீழே பார்த்தீங்கன்னா அம்மனோட டிசைனும் இருந்துச்சு, அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்பா உட்டன் டோரில் ஐவரி டிசைனில் அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. ஐவரி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இந்த டோர் என்ட்ரன்ஸே பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் உள்ளே நுழைஞ்சோடனே அப்பா அந்த ஃப்ளோரில் அப்பா சாரிங்க அந்த வாலில் போட்டிருக்கிற அந்த பில்லரும் அந்த பில்லர் டிசைனும் பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் இந்த டோரை லாக் பண்ணியிருந்தாங்க. அது அப்படியே மேலே இருக்கிற அந்த ரூஃப் டாப்பிங்கில் இருக்கிற டிசைன் உங்களுக்கு அப்படியே கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி மிரர் வச்சுருந்தாங்க. இந்த ஹால் பார்த்தீங்கன்னா செம்ம லைட்டிங்கோட கிராண்டாக இருந்துச்சுன்னே சொல்லுவேங்க. உள்ளே காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், அப்பா செம்மையாக இருந்துச்சுங்க. உள்ளே பார்க்கும்போதே இல்லை அதுவும் லைட் வெளிச்சத்தோட மற்ற ஃப்ளோரை விட இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரம்மாண்டமாகவே இருந்துச்சுன்னே சொல்லுவேன். லைட்டிங்கெல்லாம் போட்டு செம கிராண்டாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அப்பா உள்ள நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ராணி அம்மாவுக்கு சேவை செய்கிற மாதிரி 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க பக்கத்தில். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா அப்பா பிரமிச்சு போயிடுவீங்க, பார்த்தோன்னே நேமை பார்த்தோன்னே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற மாதிரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சில்வர் டோருங்க. பொதுவாக சில்வர் டோர்னால் நம்ம ஃப்ரண்ட் சைடு தான் இருக்கும்னு நினைப்போம், பட் இந்த சில்வர் டோர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் இருக்குது பேக்லேயும் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா காடோட ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சு அழகாக பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். மேலே பெருமாள், கீழே பார்த்தீங்கன்னா அம்மன் ஃபோட்டோ அதெல்லாம் போட்டு அழகாக அந்த சில்வர் டோரு மேலே ரூஃபில் டாப்லேருந்து எண்டு வரைக்கும் ஃபுல் சில்வரு. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா காடோட ஃபேஸ் எல்லாம் போட்டு அழகாக பண்ணியிருந்தாங்க. அப்பா சில்வர்லேயே டோரா, அப்பா இதுதான்ப்பா ஃபஸ்ட்டு டைமு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அப்பா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே. இப்போ பாருங்கள் இந்த லைட்டிங்கோட வெளிச்சத்தோட இந்த ஹால் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. அப்பா இந்த ராணி அம்மாவோட ஹால் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சில செக்யூரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி உள்ளே எடுக்காதீங்க உள்ளே வராதிங்கக்காக அந்த மாதிரி செக்யூரிட்டிஸும் போட்டு வச்சுருந்தாங்க. அவங்களோட வேலையே நம்ம மக்கள் உள்ளே வராமல் விடாமல் பார்த்துக்கிறது தான். அப்பயே நம்ம ஆளுங்க கொஞ்சம் ஏமாந்த சில பேர் விட்டுறாங்க.
அப்படியே நான் ஸ்டெப்ஸ் ஏறி கீழே வந்துட்டு இருந்தேங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போய் அப்படியே கீழே வந்தேன். கீழே என்ன இருக்குது அப்படின்னுக்காக கீழே வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்டாச்சுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிற்பங்கள்லாம் அழகாக டிசைன் பண்ணி செதுக்கி வச்சுருந்தாங்க அந்த பில்லர்ஸ் மேலையெல்லாம். அப்படியே முடிச்சுட்டு இந்த சைடில் வந்தேன். இங்கேயும் பார்த்தா ஒரு சில்வர் டோருங்க. இந்த சில்வர் டோரும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் சில்வர்னு போட்டிருந்துச்சு. அப்போ சில்வர் டோரை பக்கத்தில் போய் பார்த்தேன். அந்த டிசைன்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் ஜூம் பண்ணியும் காமிச்சிருக்கேங்க. எப்படி இருக்குது பாருங்களேன். எபா செம்மையாக இருக்குங்க. பா இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் இதுதாங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வேற எங்கேயாவது பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்பா செம்மையாக இருந்துச்சு பார்க்குறக்கே இந்த சில்வர் டோரெல்லாம் பார்க்குறக்கு. அப்படியே முடிச்சுட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா நான் சொன்ன மாதிரி இந்த சைடில் இருந்துச்சு. சரி வேற என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு பானேன். அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் உடன் டோர் இருந்துச்சு, இந்த சைடில் சில்வர் டோர் இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா நான் பேக் சைடில் காமிக்கிறேன், அந்த ஃப்ரெண்டோட பேக் சைட் பார்ட்டு. அப்படியே முடிச்சு உங்களுக்கு அப்படியே கீழே கொண்டு வந்துட்டேன். இப்படியே கீழே இறங்கி வந்து பார்த்தோன்னா கீழே இறங்கி வந்து பார்த்தா கீழே என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா இந்த ராஜா காலத்தில் இந்த சைடு படிக்கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சைடும் வர மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி படிக்கட்டு தான் இந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ வயசானவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து இறங்கி போங்க, குட்டிஸாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து இறங்கி போங்க. இந்த ஸ்டெப்ஸ் வியூ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் ஒரு மாதிரி சைடாக போகுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். ஒரு சைடு ஸ்பேஸ் ஜாஸ்தியாகவும் ஒரு ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அப்படியே முடிச்சுட்டு வந்தோன்னா பேலஸ் முடிஞ்சிச்சு. அப்படியே முடிஞ்சு கீழே வந்தோன்னா அந்த யானை தந்தத்துக்கெல்லாம் யானைக்கு முகத்துக்கெல்லாம் போடக்கூடிய அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜாக்களோட புக்கெல்லாம் வச்சு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதோட பேலஸ் முடிஞ்சிருச்சுங்க. பேலஸோட வியூ முடிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாள் என்ட்ரன்ஸில் செப்பலை விட்டுட்டு தான் உள்ளே போகணும். செப்பலுக்கான கவுண்டர் கொடுக்குறாங்க. அந்த கவுண்டர் பார்த்தீங்கன்னா 2 rupees. ஸோ அதை நம்ம கொடுத்துட்டு அவங்க ஒரு பேக் கொடுப்பாங்க, அது உள்ளே வச்சுட்டு தான் போகணும். அதை வச்சுட்டு தான் உள்ளே நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. அவங்க ஒரு பேக்கும் கொடுக்குறாங்க. அந்த பேக்கை திருப்பி கொடுத்துட்டு நம்ம வந்துடணும். கொடுக்கும்போதே 2 rupees கொடுத்து தான் நம்ம வாங்கணும். பேக்கில் வைக்கணும் ஸ்லிப்பரை. அப்படியே முடிச்சுட்டு வெளியில் வந்தோன்னா மக்களுக்கு வசதியாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸோட அழகாக சூப்பராக இருந்துச்சு. என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணி